என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் வெளிப்படுகிறார்களோ என்ற ஒரு பயம் கூட என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தாயினுடைய சிந்தனைதான் பிள்ளை. தாய் எத்தகைய மனநிலையோடு இருக்கிறானோ அதன் பிரதிபலிப்பு தான் பிள்ளை. இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. அண்மையிலே நம்முடைய பலமுறை ஆசிரியர் அவர்கள் மண்பற்றினுடைய மகத்துவத்தை அவர்கள் எழுதியிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மண்பற்றி இல்லை என்று அவர்கள் வேதனைப்பட்டு எழுதியிருந்தார்கள். எங்களுடைய தாய்மார்கள் மண்ணை நேசிக்கின்ற ஒரு மகத்தான பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. ஒரு பிள்ளையினுடைய உயர்விலே அவன் பிறந்த மண்ணும் அவனை பெற்ற தாயும் காத்திரமான பங்களிப்புகளை செய்கின்றன. பெருமக்களே, ராமன் நிராயுதபாணியாக இருக்கின்ற ராவணனை பார்த்து இன்று போய் போட்டு நாளை வா என்று சொன்னார். ஆடையாவுக்கு அமைந்தன மாறுதம் அடைந்த புழையாயின கடலை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினம் நாகனம் தமுகின் வாழை தாமுறு கோசல நாட்டுடைய வள்ளல் என்று தன் மனைவியை கவர்ந்த ராவணன் நிராயுதபாணியாக இருக்கிறார். அப்பொழுது ஸ்ரீராமன் என்ன சொல்கிறார்? இன்றைக்கு போய் நாளைக்கு வா என்கிறார். இந்த பண்பு ராவனுக்கு எப்படி வந்தது? அதற்கு அந்த பாடலிலேயே கம்பன் பதில் சொல்கிறார். எப்படி வந்தது என்றால், நாகனம் கவுகின் வாழை தாமுறு கோசல நாட்டிலே ராமன் பிறந்ததனால் அந்த பண்பு. பெரியவர்களே, கோசல நாட்டினுடைய வாழை ஈக்கள் என்ன செய்கின்றன? தன்னை கொலை செய்தவனுக்கு இன்னாத வெற்றிலை போடுவதற்கு வாக்கு தேவைப்படலாம். தன்னை கொன்று உண்டவன் உண்டதற்கு பிறகு வெற்றிலை போடுவதற்கு வாக்கு தேவைப்படலாம். அதற்கு அவசரப்படக்கூடாது என்று வாழை மீன்கள் அவு மரங்களிலே தாவி வாக்கை கீழே ஒழுத்துகின்றன. நாகனம் கமுகின் வாழை தாவுறு கோசல நாடு. தன்னை கொல்பவனுக்கு கூட நாளைக்கு வாக்கு தேவைப்படலாம் என்று அவங்க மரத்திலே தாவி வாக்கை ஒழுங்கி போடுகின்றன. அந்த வாழை மீன்கள் எதிரிக்கு கூட உதவி செய்கிற அன்பு செய்கிற ஒரு பண்பு கோசல நாட்டுக்கு இருந்தது. அந்த பண்பு அவருக்கு வந்ததனால் இன்று போய் போட்டு நாளை வா என்றார். கம்பனுடைய ரூபம் ஆடையாளருக்கு அமைந்தன மாறுதம் மறைந்த புழையாயின கண்டதை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கின நாகனம் கம்பின் வாழை தாவூரை கோசல நாட்டுடைய வள்ளல். எனவே ஒரு மண் தான் பிள்ளைகளுடைய பண்பிற்கு. இந்த மண்ணை மகத்தான மண்ணாக்க வேண்டிய, மகத்தான மண்ணை நேசிக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு தாயிடத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் மண்ணை நேசிக்கிற பிள்ளையை நமக்கு தர வேண்டும். பிள்ளை மண்ணை நேசிக்கிற போது என்னுடைய மண் மகத்தான மண்ணாக மாறும். மகத்தான மண்ணாக என் மண்ணாக இருக்கிற போது நாளைக்கு இந்த மண்ணிலே குறைக்கிற பிள்ளைகள் மகத்தான பிள்ளைகளாக வருவார்கள். எத்தனை தாய்மார் இந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பது எனக்கு முன்னால் இருந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. புரியவர்களே, ஒவ்வொரு தாய்மாரும் நம்புங்கள். சத்தியம் செய்து சொல்கிறேன், உங்களிடத்தில் உயர்ந்த பண் இருந்தால், உங்களிடத்திலே மண்ணை இடத்தை மொழியை நேசிக்கிற பண் இருந்தால், சத்தியம் செய்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு
உதாரணம் எளிமையாக சொல்றேன். ஸ்ரீராமன் எல்லோரையும் சொல்லுகிறார். தனக்கு புகழும் பங்கியிருக்கிறார், சுக்கிரீவனும் பங்கியிருக்கிறார், விபுடனும் பங்கியிருக்கிறார். அன்புக்கு எந்த வேறுபாடும் இல்லை என்று நம்முடைய ராமன் உலகிற்கு காட்டுகிறார். புகழோட ஐவராகவும் முன்பு இப்ப பொது சொல்வார் எம்முடைய அன்பின் வந்த அகழ்வாய்க்கால் வெளியே என்னுடைய புகழம் காரணத்திலிருந்து புதல்வரால் பொறித்தார்ந்த என்று காவல். என்னுடைய கேள்வி எது? அன்பிற்கு என்ற எல்லையும் இல்லை என்று எல்லா அன்புகளையும் உடைத்து அன்பு செய்கிற அந்த உயர்ந்த பண்பு ராமருக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? கோசலியிடம் இருந்தோம் எங்கே என்றால் சொல்ற நேரம் கிடையாது. முகப்பெருமான் பூசலியுடைய திருவடியில் இருக்கிறான். அப்போதே கேட்கிறான், பூசலி என்றால் வரலாறு அறிமுகப்படுத்துகிறார். உரை சொல்கிறார், பிள்ளைகளை கவலைப்படுகிறார். 5 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை சந்தோஷமாக ஆளுங்கள் என்றார். கண்ட மாத்திரத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாய். அன்புக்கு என்ற இளையவில்லை உலகிற்கு காட்டினாய். அந்த பண்பு இதான ராமனிடத்திலே வந்து எல்லோரையும் பகுதியாக்கிறார். தன் சிந்தனைகள் ஊடாக, செயற்பாடுகளின் ஊடாக ஒரு ஆளுடைய பெருமைக்கு எதிரும் ஒரு காரணமாக இருக்கிற ஒரு பாத்திரம் யாருமே மறக்க முடியாது. அப்படி என்றால் தாரத்தினுடைய பகுதி புரிவர்களே, அது எளிமையாக நான் விளங்கப்படுத்துகிறேன். என்னுடைய தாய் ஒரு பிழையானவர்கள் வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய் ஒரு பொறுப்பற்றவர்கள் வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய் ஒரு நடந்து கட்டவர்கள் வைத்துக் கொள்கிறேன். என்ன செய்கிறேன் என்றால் இதை பார்த்து பரிதாபப்படுகிறேன். இந்த கொடியவர்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்திருக்கிறார். பாவம் இந்த பிள்ளை. அப்படித்தான் இவரின் மீது அனுதாபப்படுகிறேன். யோசிப்பார்கள், நம்முடைய அம்மா பிள்ளை இருந்தார், இவள் பிழைத்த இந்த பிள்ளைக்கு பாவம் இந்த பிள்ளை என்று என் மீது நீங்கள் பரிதாபப்படுகிறீர்கள். ஆனால் என் மனைவி பிழைத்து விட்டாய், என் மனைவி இழந்து விட்டாள் என்றால், என்னுடைய மனைவி தவறான பாதையை செல்பவள் என்றால் என் மீது நீங்கள் பரிதாபப்படுகிறீர்கள். நல்ல பிள்ளை, அருமையான பிள்ளை, முடிவு வாங்கி வந்து விட்டாயே, நீங்கள் என் மீது பரிதாபப்படுகிறீர்களா கேட்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? இவருக்கு ஒரு இம்சை, இவருக்கு ஒரு மேலே, இவருக்கு ஒரு பேச்சு, எத்தனை வார்த்தைகளை பேசுகிறேன் யோசிப்பார்கள், சிரிப்பார்கள். எனவே ஆணினுடைய பெருமையிலே பெண்ணின் பங்கு எங்கிருக்கிறது என்பதை ஒரு இடம் சிரித்துப்பார்கள். தாய் பிழைவிடுகிற போது பரிதாபப்படுகிற இந்த உலகம், ஆண்மகளை பார்த்து பரிதாபப்படுகிற இந்த உலகம், கண்ணீர் விடுகிற இந்த உலகம், மனைவி பிழைத்து விடுகிற போது படிக்கிறது, ஏழும் செய்கிறது இல்லையா? தம்பி அங்கனி சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சியை காட்டினார். கோவலன் இருந்து விட்டார். கண்ணகி என்ன செய்கிறார்? சூரியனோடு கண்ணகிக்கு தெரியாதா தன்னுடைய கணவன் கண்ணகி என்று கேட்கிறேன். சூரியனிடத்திலே இருந்து பேசி பதில் பெற்றுத்தான் அறிய வேண்டும் கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? பாய்களை வேதி படுகொள்ள நீங்கி காய்கறி செல்வனை கண்ணுகோள் இருக்கிறவன் கண்மனை அளவிற்கு எங்கள் மாதராய் உள்ளதை உணவி கூட ஒரு முறை பாய்களை வேதி படுகொள்ள நீங்கி சூரியா கடவுள் சூழப்பட்ட இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களும் உனக்கு தெரியும். அதனால் உண்மை கேட்கிறேன். காய்கறி செல்வன் கண்ணுகோள் இருக்கிறார். ஒரு கணவனோடு வாழ்கிற மனைவிக்கு கணவனை பற்றி தெரியாதா? ஏன் கேட்டால் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், பாண்டிய நாட்டில் இருக்கிறோம், சோழ நாட்டிலே பிறந்த நாங்கள் பாண்டிய நாட்டில் இருக்கிறோம். இங்கே இருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் என் கணவனை பற்றி தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், இவர்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆதலால் நீ சொல்லி என்றாய். சொன்னால் கடலையிலும் கருகிய பெண்மாறாய் உள்ளதை உணவி கூட
பணியை குறைப்பதில் தாரத்தின் பங்கு என்ன என்பதை ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆண்மனுடைய பெருமை என்பது, உயர் என்பது, மாண்பு என்பது என் கையில் தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனைவியும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை இந்த உலகிற்கு நம்முடைய கண்டறி காட்டினார். இப்பொழுது ஆரம்பத்துக்கு வருவோம். தாய் படைத்து விட்டால் என்ன செய்கிறீர்கள்? இதை எத்தனை பேர் சொன்னதாக கேட்டிருக்கிறோம். எங்களுடைய காதுகளுக்கு வந்திருக்கிறது. பண்பான பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ஒரு இப்படி ஒரு தாய் வந்தாலே, ஆனால் மனைவி படைக்கிற போது எத்தனை வார்த்தைகளை பேசுகிறேன். இவருக்கெல்லாம் முதுப்பா என்று பேசுகிற வார்த்தைகளை கூட நாம் கேட்கிறோம். இன்னொரு விடயத்தை நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டும். ஒரு பிள்ளையை மனிதனாக்க தாயாண்டி அவரை தெய்வமாக்குகிறவர் யார்? என்னுடைய காலையை விழுந்து என்னுடைய காலையை கும்பிட்டு நான் இந்த காலம் வாழ வேண்டும் என்று கேட்கிற உன்னத பாத்திரம் யார்? நாங்கள் ஆண்கள் இருக்கிறோம், நம்முடைய காலம் அவள் விடுகிறார். நீ தீர்க்க கொள்ளையாக இருக்க வேண்டும் நாம் சொல்கிறோம். நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக எஞ்சாலையிலேயே விழுந்து என்னிடத்திலே ஆசை வருகிற ஒரு உன்னத என்றால் பெருமை எதையும் சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் இவரெல்லாம் கொப்பாட்டு என்கிறார்களே, வள்ளுவன் வந்து சொன்னார். அதனால் தான் ஒரு குரலை அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்? புகழை விரும்பாத மனைவியை பெற்ற ஆடவருக்கு சிங்கம் போல் நடக்கின்ற நடை இல்லை என்றார். அதான் பெருமை. பெருமை அதுதான். பெருமை அதுதான். இந்த மண்ணிலே ஒரு ஆண் சிங்கம் போல இருந்து நடக்க வேண்டும். அந்த சிங்கம் போல நிமிர்ந்து நடக்கிற நடை யாருக்கு இல்லை என்றால் புகழை விரும்பாத மனைவியை பெற்ற ஆடவருக்கு இல்லை. ஆகவே புகழை விரும்புகிற ஒரு மனைவியை எந்த ஆடவன் பெறுகிறானோ அவன் இந்த மண்ணிலே நிகழ்ந்து நடக்கிறான். புகழ் புரிந்த இலையோக்கு இலை இகழ்வாரும் பெருபோல் புதிய நடை என்றார். எனவே நான் முடிவுக்கு வருகிறேன். ஒரு ஆணினுடைய பெருமையிலே தாய்க்கு மகத்தான அது இந்த சந்தர்ப்பத்திலேயே மறைக்க முடியும். எனவே ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாயும் நல்ல சிந்தனைகளோடு இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நாம் யாரையும் குறை கூறி பெரிய சொல்லவில்லை. ஆனால் பேரவலம் வந்துவிட்டது. ஒரு காலத்திலே சில செய்திகள் வெளிநாட்டில் நடந்ததாக அதையெல்லாம் எங்கள் வீடுகளுக்கு இதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நிற்க வேண்டிய வெளியே கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய திறமை நமக்கு இருக்கிறது. அது ஒவ்வொரு தாயும் உணர்ந்து நல்ல பண்புகளை நல்ல விழுமியங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்து பிள்ளைகளுடைய பெருமைக்கு காரணமாக இருக்கிறது. தாயின் பண்பு அதற்கான. ஆனால் நான் சொல்வது போல காலம் மிக கவனமாக இருக்க வேண்டும். காலம் பிழைக்கிற போது பரிதாபப்படுகிற இந்த உலகம், தாய் பிழைக்கிற போது பரிதாபப்படுகிற இந்த உலகம், காலம் பிழைக்கிற போது படிக்கிறது. மற்றவர்களுக்கு முன்னால் நிகழ்ந்து நடக்கிற நடை இல்லாமல் போய்விட்டது. அதுதான் பெருமை. அதனால் தான் வள்ளுவர் பாடினான், புகழ் புரிந்து இல்லையோக்கு இலை இகழ்வாரும் வேறுபோல் வீடு நடை. அந்த சட்ட புத்தகத்தை கையை எடுத்துக்கொண்டு நான் தீர்ப்பு சொல்கிறேன். ஒரு ஆணினுடைய பெருமைக்கு பெரிதும் காரணம் என்று உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறோம். நிறைவாக இந்த பெருவிழாவுக்கு வந்த உங்கள் அனைவருக்கு நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க